நமக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, பண உதவி அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அவங்களுக்கு அந்த உதவி செய்றோம் அப்படின்றது, நம்மகிட்ட அளவுக்கு அதிகமா பணம் இருக்குது அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாதுங்க. நமக்கு அந்த நபர் முக்கியம் அப்படின்றதுனால தான், நம்மகிட்ட இருந்தோ, இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க மூலியமோ நம்ம அவங்களுக்கு பணத்த அரேஞ்ச் பண்ணி குடுக்குறோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் யாருக்காவது பண உதவி செஞ்சோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிறது கடைசில கண்ணீரும், வலியும் தவிர வேற எதுவுமே இல்ல. இந்த மாதிரியான அனுபவம் உங்களோட லைஃப்லயும் நடந்திருக்கா? இத பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னோனே, உடனே வந்து பயந்து போயி, அத பத்தின சிந்தனைகள்ல மூழ்கி போயி, உங்கள நீங்களே வந்துட்டு சோகத்துல வந்து ஆழ்த்திறக்கூடாது. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் பிரச்சனையா பார்க்காம, அத வந்து ஒரு சவாலா எதிர்த்து பாருங்களேன். அதுலருந்து வெளிய வரதுக்கு 1000 வழிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்லது, கெட்டதுகளுக்கும் நம்ம தான் பொறுப்பாளர் அப்படின்றதையும் நம்ம எப்பயுமே மறந்துறக்கூடாது. நான் சொல்றது சரிதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த உலகத்துல இலவசம் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம விலை குடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால நம்மள சுத்தி நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கானது எதுவோ, உங்களோட தேடல் எதுவோ அதுல கவனத்த செலுத்துங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல தெளிவா இருங்க. அது கிடைக்கிற வரைக்கும் பொறுமையோட முயற்சி செய்யுங்க. நம்மளோட சுயமரியாதைய அதிகப்படுத்திக்கிறதுக்கான சில வழிகள். 1. நம்மள கண்டுக்காதவங்கள நம்ம எப்பயுமே தேடக்கூடாது. 2. ஒரு அளவுக்கு மேல யாருக்கிட்டயும் எதுக்காகவும் கெஞ்சக்கூடாது. 3. தேவை இருக்கோ இல்லையோ நம்மள பத்தின சில விஷயங்கள மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது. 4. நம்மள யாரும் தரக்குறைவா நடத்துறதுக்கு நம்ம அவங்கள அனுமதிக்கக்கூடாது. 5. ஒவ்வொரு தடவையும் நம்மளே தான் போய் பார்க்கணும், நம்மளே தான் போய் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள வந்து குறைச்சுக்கணும். நம்ம சிறு வயசா இருக்கும்போது நம்மளோட பெற்றோர்கள் கிட்ட நம்ம விரும்பினத, ஆசைப்பட்டத கேட்டு வாங்கி சாப்பிடுறதுக்கோ, இல்ல அவங்களோட பணத்த நமக்கு செலவழிக்கிறதுக்கோ, அவங்களும் என்னைக்கும் தயங்குனது கிடையாது. நம்மளும் அளவுக்கு அதிகமான உரிமையும் எடுத்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு சுதந்திரத்த அவங்க நமக்கு குடுத்துருந்தாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு அவங்க நம்ம வீட்ல உட்காந்து சாப்பிடுறதுக்கும், நம்மளோட பணத்த அவங்க செலவழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு உரிமையும், சுதந்திரமும் இருக்குதா? அதனால அவங்கள கொஞ்சம் மாறிக்கம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்றத விட, நம்ம அவங்களுக்காக மாறி தான் ஆவணும். வேற வழி இல்ல. ஏன்னா, அவங்க நமக்கு செஞ்சத நம்ம எவ்வளோ திருப்பி செஞ்சாலும் அதுக்கு அது ஈடாகாது. ஒரு நபர் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக, அது எந்த ஒரு உறவு முறையா இருந்தாலும் சரி, அவங்க பக்கத்து தவறுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும், உங்க பக்கத்து நியாயங்கள் இருக்கு அப்படின்றத புரிஞ்சிருந்தும், விட்டு குடுத்து அனுசரிச்சு போயிருந்துமே கூட, அவங்க இல்ல இல்ல நீ எனக்கு வேணாம், உன்னை விட்டு நான் விலகி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னும்போது, போகட்டும்னு சொல்லி விட்டுருங்க. ஏன்னா விருப்பம் இல்லாம இழுத்து பிடிச்சு சேர நினைக்கிற எந்த ஒரு உறவும் ரொம்ப நாளைக்கு நிச்சயமா நீடிக்காது. அது மட்டும் இல்லாம, அந்த நபர் உங்க கூட இருக்கிறதுக்கு தகுதி இல்ல அப்படின்றத ஏதோ ஒரு வகையில இறைவன் உங்களுக்கு உணர்த்துறான் அப்படின்றதை புரிஞ்சுக்கோங்க.